அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி பீட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரௌனி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 180 டிகிரியில் 2 ராட்ஸுமே வந்து இருக்கிற பொசிஷனில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஓவனை. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம பேட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன், என்ன பிராண்டுன்னெலாம் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். ஸோ பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணும்போது தான் மேலே அந்த கிராக்கெலாம் வருது பார்த்தீங்களா ப்ரௌனியில். ஸோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்குமே எடுத்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உடச்சி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னல் ப்ரௌனி கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ப்ரௌனி தான் இது. ஸோ இதுக்கு வந்து இதை இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லிவிட்டு தப்பாக பண்ணுறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இது வந்து நானாக ஓனாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே வந்து ஒரு கப் நாட்டு சர்க்கரை, நம்ம எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வந்து மைதாவும் எடுக்க போகிறோம். ஸோ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து வெனிலா எசன்ஸ். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து அது ட்ராப்ஸாக தான் விழுகும், அதனால் நான் இந்த மாதிரி ஓப்பனாக சேர்த்துக்கிறேன். ஸோ என்னோடய வீட்டுக்காக நான் பண்ணுற ப்ரௌனி இது. ஸோ நான் பேக்கிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கற்று முடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரௌனிஸ் வந்து சேலுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ ப்ரௌனிஸ் ஒன்லி நம்ம சேல் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து ஒரே ஸ்டைல் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ப்ரௌனிஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷரிங் கப்பு கூட நான் உங்களுக்கு அந்த மங்களன் மங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைதா ஃபர்ஸ்ட் வந்து மைதா வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம். ஸோ 2 டைம்ஸ் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ மைதா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஏன் இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஈவனாக வந்து கோகோ பவுடர்லாம் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோபுரமாக நீங்கள் எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா அது அளவாக வந்து நீங்கள் சாக்கோ பவுட்ரு போட்டுக்கோங்க. ஸோ ஹெர்ஷீஸோட சாக்கோ பவுட்ரு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது கூட பேக்கிங் சால்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸிங் கூடவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஸ்ப்ளிட் ஆகாமல் அப்படியே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் ஒரு சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் போட்டு அது மேலே தூவி விட்டுட்டு வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டின் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பட்டரை. ஸோ அது மேலே பட்டர் ஷீட் வச்சு இந்த மாதிரி 2 சைடடாக வச்சு நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி எடுக்கிறேன்ட்டு. ஸோ இது மேலேயுமே வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்கணும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி பட்டர் நம்ம தடவிக்கிறோம். ஸோ இந்த பட்டர் ஷீட் எல்லாமே நான் மங்கலில் வாங்கினேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டடி பீட்ஸ் தமிழ் அப்படின்ற சேனல் சர்ச் பண்ணி அதுக்குள்ளே போய் பாருங்கள், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா போர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். இது வந்து நம்ம டார்க் சாக்லேட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டைரி மில்க் அந்த மாதிரி வச்சு தான் நம்ம பண்ணோம். ஸோ டார்க் சாக்லேட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்து நம்ம நல்லா வந்து அதை ஏர் பபிள்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் இருக்காது. இந்த மாதிரி டார்க் சாக்லேட்லாம் அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஸோ நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி காட்டினேன் இல்லையா, அதுவுமே மங்கலில் தான் வாங்கியிருந்தேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த க்ளவுஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நம்மளோட கேக்கை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ண போகிறோம். பேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி டைமிங் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஓவன் எந்த டைப்பு, எந்த டெம்பரேச்சர் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் டைம் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட ஓடிஜி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். ஸோ நம்ம ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்ணிட்டோம். ஸோ மேலவே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். கிராக்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி கிராக்கிள் ப்ரௌனி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பட்டர் ஷீட் நான் எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக வருது, ஒட்டலை. ஸோ ஸ்பாஞ்சுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம செஞ்ச ஃபர்ஸ்ட் ப்ரௌனி. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள் எப்படி சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. மேல் லேயர் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து தெரியுது. ஸோ சாக்லேட்லாம் உள்ளே மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதை வந்து ஒரு ப்ராப்பராக கட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக சூப்பராக வரும். ஸோ ஆக்சுவலாக பெரிய ப்ரௌனிஸை விட இந்த மாதிரி திக்னஸ் அதிகமாக இருக்க ப்ரௌனி வந்து குட்டியாக இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மேலே நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ மெல்ட்டிங்காக, ஸ்பாஞ்ச் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை பாருங்களேன், எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் சாப்பிடணும் போல் இருந்தால் ஒரு பைட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்சியான ப்ரௌனி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்மளால் முடியாத எதுவுமே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.